அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் யாருக்கு கைகூடும் என்பதை பற்றி ஒரு விளக்க வீடியோவாக இந்த வீடியோவை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே அதாவது காம திரியோண பாவங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய தசாபுத்திகளிலே அல்லது சுக்கிரன் தசாபுத்தியிலே ஒருவருக்கு எதிர்பார்த்தவர்கள் ஈர்ப்பு ஏற்படும். அது இன்ஃபாக்சுவேஷன் காதல் என்று சொல்வார்கள், அது ஏற்படும். அந்த காதல் சிலருக்கு திருமணத்தில் முடியும், சிலருக்கு அதாவது தோல்வியில் முடிந்துவிடும். இந்த அமைப்பில் சுக்கிரன் வீடு துலாம் பாதிக்கப்படாமல் இருந்தாலே ஒருவருக்கு காதல் திருமணம் கைகூடிவிடும். துலாத்தில் அதிபதி பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் கைகூடிவிடும். அது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது ஒருவர் காதல் திருமணம் செய்து கொள்வார். அது வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாரா அல்லது பெற்றோர்கள் சம்மதத்தின் கோவில் கல்யாணம் பண்ணுவாரா என்பது அந்த ஜாதக அமைப்பை பொறுத்தது. உதாரணமாக லக்னம் 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலோ அல்லது 7ஆம் வீட்டை சுபர்கள் பார்த்தாலோ அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது பெற்றோர்கள் சம்மதத்தின் பேரில் அந்த நடைபெறும். மேலும் அந்த ஜாதகத்தில் சூரிய சந்திரர்கள் கெடாமல் இருக்க வேண்டும். அதாவது தாய் தந்தை குறிக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் அந்த ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகர் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வார். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 2/11/1998 2:05 PM அளவில் பிறந்திருக்கார். கும்ப லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். லக்னத்திலே குரு கேது, 2ஆம் வீட்டில் சந்திரன், 3ஆம் வீட்டில் சனி, 7ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் புதன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகர் அதாவது புதன் விருச்சிகத்தில் இருப்பதாலும் 4ஆம் அதிபதி செவ்வாய் நான்காம் அதிபதி சுக்கிரன் குருவின் பார்வையில் இருப்பதாலும் இந்த ஜாதகர் நன்றாக படித்திருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல, நல்லா டிகிரி முடிச்சிருக்கார். சரி, இந்த ஜாதகருக்கு காதல் ஏன் ஏற்பட்டது? இங்கே 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான காம திரிகோணாதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக சுக்கிரதசை நடக்கிறது. சுக்கிரதசை நடந்தாலே எதிர்பாலினத்தின் மேல் ஏற்படும் தாம்பத்திய சுகம் கிடைக்க திருமணத்தை நடத்தி வைக்க அந்த சுக்கிரன் பாபத்தன்மை அடையாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் அல்லது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏற்படும். இந்த ஜாதகருக்கு குருவும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்வதால் காம திரிகோண பாவங்கள் தொடர்பு கொள்வது, மேலும் 5ஆம் அதிபதி அங்கே 9ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் அதிபதியால் பார்க்கப்படுவதும் இங்கே காம திரிகோண பாவங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கின்றன. எனவே இந்த ஜாதகர் அதாவது தன்னுடைய காதலை வெட்டி சொல்லி பெற்றோர்கள் சம்மதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னதான் அடுத்தது ஜென்மச்சனி நடந்தாலும் சந்திரன் வளர்பிறை நிலையில் இருப்பதாலும் தசாநாதன் வலுவாக இருப்பதாலும் இந்த 7ரை சனி இந்த ஜாதகரை பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு செய்யாது. அதாவது சிறு இடையூறுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு இந்த காதல் திருமணம் கைகூடிவிடும். காதல் திருமணம் இந்த ஜாதகருக்கு வெற்றி அடைத்துவிடும். இதற்கு காரணம் துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதும் அங்கே நீச சூரியனுடன் சுக்கிரன் சேர்த்து சூரியன் கெட்டாலும் குருவின் பார்வையால் அந்த சூரியன் சுக்கிரனும் இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார்கள், சுபத்தன்மை அடைகிறார்கள். இங்கே சனியின் பார்வை டிகிரி அடிப்படையில் இவர்களுக்கு இல்லை என்றே கூறலாம். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது என்ன, பெற்றோர்கள் சம்மதத்தின் பேரில் தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். இந்த ஜாதகம் இப்படித்தான், என்னதான் தான் காதலித்துக் கொண்டிருந்தாலும் பெற்றோர்கள் சம்மதத்திற்காக அந்த ஜாதகம் காத்து கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் சம்மதம் கிடைத்தவுடன் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிரதசையில் சந்திரபுத்தி நடக்கிறது. தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் முறையில் சிறு பிரச்சனைகளுக்கு இடையே தன்னுடைய காதலில் இடையூறுகள் ஏற்படும், குடும்பத்தினால் ஏற்படுத்தப்படும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் புத்தி ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெற்றுவிடும். செவ்வாய் தசை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்து, ஏனென்றால் செவ்வாய் 3/10ஆம் அதிபதியாக 7ஆம் வீட்டில் இருப்பார். 3 கூடியவன் 7 இருந்தாலே அதாவது பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அல்லது உறவின் அருகாமையில் இருப்பவரையே காதலுக்கு திருமணம். 3ஆம் அதிபதி 7ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்டாலே பெண் வரம் என்பது அருகாமையில் தான் இருக்கும். எனவே இந்த ஜாதகர் அருகாமையில் இருக்கும் ஒரு ஜாதகரை விரும்புகிறார். அது பெற்றோர்களிடமும் இந்த கருத்து கூறப்படுகிறது. பெற்றோர்கள் இன்னும் சம்மதிக்கவில்லை, பிடிகொடுக்காமல் இந்த காதல் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திர புத்தியில் திருமணம் நடக்காது. ஏனென்றால் சந்திரன் 6ஆம் அதிபதி ஆகிய 2இல் இருப்பதால் 6ஆம் அதிபதி புத்தி கும்ப லக்னத்துக்கு வரக்கூடாத சந்திர புத்தி என்று சொல்லுவார்கள். அந்த சந்திர புத்தி நடப்பதால் அந்த சந்திர புத்தியில் இந்த ஜாதகருக்கு நல்லவை எதுவும் நடக்காது. செவ்வாய் புத்தி, குரு பார்த்த செவ்வாய் புத்தியில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்தின் பேரில் நடந்தே தீரும். இங்கே துலாத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலோ அல்லது 7ஆம் வீட்டை குரு பார்க்காமல் இருந்திருந்தாலோ இந்த ஜாதகர்
அதாவது பெற்றோர்களின் திருமண சம்மதத்தை மீறி சூரிய சந்திரர்களும் கெட்டிருந்து பெற்றோர்களை சம்மதத்தை மீறி இந்த ஜாதகத்தை திருமணம் செய்து கொள்வார். ஆனால் பெற்றோர்கள் சம்மதம் சூரிய சந்திரர்கள் இந்த ஜாதகத்தில் வலுத்திருப்பதால் 4, 9ஆம் அதிபதிகளும் நன்றாக இருப்பதால் கிடவில்லை. தாய் தகப்பனை குறிக்கூடிய காரக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் 4, 9ஆம் பாவகாதிபதிகளான அதாவது சுக்கிரன் இங்கே இந்த ஜாதகத்தில் வலுத்திருப்பதால் இந்த ஜாதகர் பெற்றோர்களின் சம்மதத்தை மீறி திருமணம் செய்து கொள்ள மாட்டார். பெற்றோர்களின் சம்மதத்தை வாங்கிய பிறகு இந்த ஜாதகருக்கு உறுதியாக காதல் திருமணம் கைகூடியே தீரும். இங்கே சுக்கிரன் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காதல் திருமணம் கண்டிப்பாக ஜென்மச்சனி நடக்கும்போது தோல்வியில் முடியும். இங்கே ஜென்மச்சனியே ஆரம்பித்தாலும் தசாநாதன் வலுவாக இருப்பதால் 3, 7ஆம் பாவங்களும் வலுவாக இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். பெற்றோர்கள் சம்மதம் உறுதியாக கிடைக்கும். காதல் திருமணம் உறுதியாக நடைபெறும். எனவே ஒருவருக்கு காதல் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் 3, 11, 7 தொடர்பு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கும்போது ஒருவருக்கு காதல் வரும். அந்த காதல் திருமணத்தில் முடியுமா என்பது துலாம் வீடான சுக்கிரனும் 3, 7ஆம் பாவகாதிபதிகளும் முடிவு செய்யும். நன்றி, வணக்கம்.